ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் உள்ள, அதாவது இப்போ உள்ள நியூ எடிஷன் 2024 to 25 இந்த நியூ எடிஷனில் உள்ள ஒவ்வொரு இயல் வைஸாக நம்ம வந்து கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் இயல் 1ல் வந்து நம்ம எந்தெந்த லெசன் படிப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்னை மொழியை படிப்போம். பாவனர் பார்வையில் தமிழ் சொல்வளம், காலக்கணிதம், புயலிலே ஒரு தோணி சொல். ஸோ இந்த லெசன்ஸ் எல்லாமே இயல் 1ல் வந்து கவர் ஆகக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இதில் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அன்னை மொழியை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் உள்ள கொஷின்ஸ் வந்து எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அன்னை மொழியில் உள்ள அந்த பாடல் வரிகளையும் பொருளையும் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கும் யூஸ் ஆகும். ஏன்னா இது நியூ எடிஷன் புக்குங்கிறனால நீங்கள் 10th ஸ்டாண்டர்டை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி நீங்கள் யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பிக்கு படிச்சிங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் மோஸ்ட்லி வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் 10th ஸ்டாண்டர்டை நல்லா தரவாக படிச்சிருக்கணும். ஸோ இப்போ வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அன்னை மொழியை இந்த பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரை பற்றி முதல்ல பார்த்துடலாம். ஸோ இவருடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா துரை ராசமாணிக்கம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள எடிஷனில் பார்த்திங்கன்னா துரை மாணிக்கம் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ராசமாணிக்கம் அப்படின்னு வந்து சேர்த்துருக்காங்க. இதில் ஒரு எந்த சேஞ்சஸும் இல்லை. பட் ராசமாணிக்கம் அப்படின்னு இருந்தாலும் அது வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இது பார்த்திங்கன்னா கனிச்சாறு தொகுதி 1 இதிலேருந்து இருவேறு தலைப்புகள் உள்ள பாடல்கள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த இருவேறு தலைப்புகள் என்ன அப்படின்னா தமிழ்த்தாழ் வாழ்த்து, முந்துன்றும் யாண்டும். இது பார்த்திங்கன்னா இவருடைய இதழ்கள் அப்படின்னா தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம், எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்டு தமிழ் நிலம்னு வரும் இவருடைய இதழ்கள். இது வந்து இவருடைய தமிழ் உணர்வை உலகமெங்கும் பரப்பியவர் யாருன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான். இவருடைய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியர், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகபுகுவஞ்சி, பள்ளிப்பறவைகள். ஸோ இவை எல்லாமே பார்த்திங்கன்னா இவருடைய நூல்களாகும். இவர் படைத்துள்ள நூல்களாகும். இவரின் திருக்குறள் மெய்ப்பொருள் உரை வந்து தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. இவரது நூல்கள் வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. ஸோ பெருஞ்சித்திரனார் பற்றி இந்த டீட்டெயில் மட்டும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதிலேருந்து ரிப்பீட்டடாக வந்து கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ பாடல் வரிகளை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அழகார்ந்த செந்தமிழை பற்றி பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கு முன்னே முகிழ்ந்த நற்கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசரும் மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பார்ப்பதே என் தொகையே, நற்கணக்கே, மண்ணுன் சிலம்பே, மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடித்தாள வாழ்த்துவமே. ஸோ இப்போ அந்த பாடல் வரிகள் பார்த்துடலாம். அன்னை மொழியே அழகு நிறைந்த செந்தமிழே, பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நற்கனியே, கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்த அரசான மண்ணுலக பேரரசே, பாண்டிய மன்னனின் மகளே. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி திருக்குறளின் மேன்மையான பெருமைக்குரியவளே, இனிய 10 பாட்டு 8 தொகையே, நல்ல 17 கீழ்கணக்கே, நிலைத்த சிலப்பதிகாரம், அழகான மணிமேகலை. அதாவது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் காப்பியங்கள். ஓகேங்களா? பொங்கியலும் நினைவுகளால் தனை வணங்கி வாழ்த்துகின்றோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பாடல் வரிகளுக்கான பொருள். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா செப்பரிய நின்பெருமை. இது வந்து செந்தமிழே உள்ளுயிர் செப்பரிய நின்பெருமை, என் தமிழ்னா எவ்வாறு எடுத்துரைவிற்கும், முந்தை தனிப்புகழும் முகிழ்ந்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறேர் புகழுரையும், முந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி முந்துன்றும் யாண்டும் முழங்க தனித்தமிழே. அதாவது செழுமைமிக்க தமிழே, எமக்குயிரே, சொல்லுதற்கரிய நின் பெருமைதனை எம் தமிழ் நாக்கு எப்படித்தான் விரைத்துரைக்குமோ, பழம்பெருமையும் தனக்கென தனி சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே, வியக்கத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மையும் வேற்றுமொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழுரையும் எமக்குள் உன்மேல் பற்றுணர்வை எழுப்புகின்றன. எம் தனித்தமிழே வண்டானது. ஸோ இங்கே தும்பினா வண்டி. ஓகேங்களா? வண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறகசித்து பாடும் அது போன்ற நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூண்டு உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம். ஸோ இந்த பாடலும் பாடல் வரிகளும் அதோட பொருளும் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் என்னென்னா, சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்த சாம்பலும் தமிழ் மணிந்து சாக வேண்டும், எந்த சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்றுரைத்தவர் யாருன்னா கா சச்சிதானந்தன். ஸோ இந்த லைனும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இது சிம்பிள் கொஸ்டின் தான். அன்னை மொழி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்பாடல் இதில் வந்து இப்படி கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த பாடல் வரிகளில் ஒரு 2 லைன் கொடுத்து இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதனால தான் பாடல் வரிகளை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? இப்பாடலின் ஆசிரியர் யார்? பாடலின் ஆசிரியர் யார்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இப்பாடலில் தும்பி என்பதன் பொருள் என்ன? தும்பி என்பதன் பொருள் என்ன? சரியான விடை பார்த்திங்கன்னா வண்டு. ஓகேங்களா? தும்பிங்கிறது வண்டு. கவிஞர் யாருடைய பெருமையை எங்கும் முழங்குகின்றோம் என்கிறார்? தமிழுடைய பெருமையை தான் எங்கும் முழங்குகின்றோம் அப்படின்னு கவிஞர் கூறுகிறார். தென்னவன் மகளே பொருள் என்ன? தென்னவன் மகளே பொருள் என்ன? சரியான விடை பாண்டியன் மகள். தென்னவன் மகள்னா பாண்டியன் மகள். இப்பாடலில் எதன் பெருமை பாடப்பட்டுள்ளது? இந்த பாடலில் வந்து எதோட பெருமையை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா தாய்மொழியாய் தமிழின் பெருமையை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பொருள் எழுதுக. மன்னி மன்னும் இதனுடைய பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா உழைத்து. கடல் கொண்ட நாடு எது? கடல் கொண்ட நாடு குமரிக்கண்டம். தென்னவன் மகளே, தென்னவன் யார்? தென்னவன் அப்படிங்கிறது இங்கு யாரை குறிக்கிறது அப்படின்னா பாண்டியனை குறிக்கிறது. சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணிந்து வேக வேண்டும் என்று கூறியவர் யார்? கா சச்சிதானந்தன். தென்னவன் மகள் யார்? தென்னவன் மகள் யார்? ஸோ தென்னவன் மகள்னாலே அது தமிழ் தான். நற்கணக்கு எது? நற்கணக்கு 17 கீழ்கணக்கு தான் நற்கணக்கு. இப்பாடலுடைய ஆசிரியருடைய இயற்பெயர். ஸோ ஃபஸ்ட்டு ஆசிரியர் யாருன்னு தெரியும்னா அப்போ தான் உங்களுக்கு இயற்பெயர் தெரியும். ஸோ ஆசிரியர் பார்த்திங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அவருடைய இயற்பெயர் வந்து துரைமாணிக்கம். இப்பாடலில் குறிப்பிடப்படும் காப்பியங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். பழமைக்கு பழமையாய் தோன்றிய நறுங்கனி எது? தமிழ் தான். பழமைக்கு பழமையாய் தோன்றிய நறுங்கனி தமிழ். முன்னும் நினைவால் முடித்தால வாழ்த்துவமே ஆசிரியர் யாரை தலைபணிந்து வாழ்த்த விரும்புகிறார்? சரியான விடை தமிழ் அன்னையை. 17வது வருஷம் பாருங்க. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது? தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது வந்து திருக்குறள் மெய்ப்பொருளுரை. 18வது கொஸ்டின், இப்பாடல் எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளன? ஸோ கனிச்சாறு பார்த்தோம்னா தொகுதி 1 கனிச்சாறு. 19வது கொஸ்டின், செந்தமிழ் இதனுடைய இலக்கண குறிப்பு. செந்தமிழ்னாலே பண்பு தொகை தான். ஓகேங்களா? செந்தமிழ் பண்பு தொகை. செம்மை ப்ளஸ் தமிழ் அப்படின்னு பிரியும். ஸோ இந்த மை விகுதி பெற்று வந்தாலே அது பண்பு தொகை. எந்தமிழ் பிரித்து எழுதுக. எம் ப்ளஸ் தமிழ். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா இயல் 1 அன்னை மொழியிலேருந்து நம்ம ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து இதில் கவர் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த நாள் உங்களுக்கு வந்து இந்த இயல் 1லேருந்து தமிழ் சொல்வளம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு லெசன் வந்து தமிழ் சொல்வளம். ஸோ அது வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.